போச்சா? இல்ல அழிஞ்சு போகல. நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. நான் வீடியோ போட்டே 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் என்னடா அப்படி சொல்றா, சொன்னாதானே எனக்கு புரியும். நீ பாட்டு பேசிட்டு அங்க பேசிதான் ஆகணும். அங்கேயும் பேசணும், இங்கேயும் நான் தான் வேலை செய்யணும். அதுக்கு ஒரு ஆள், இதுக்கு ஒரு ஆள்லாம் கிடையாது. ஓகே ஜி, ஓகே ஜி. சாக்கோ ஜி 20 ருபீஸ் கொடு. சேஞ்ச் நை. எதுவுமே அழிஞ்சு போகல, எல்லாமே ரெக்கார்டில் தான் இருக்கு. மெயில் முதற்கொண்டு கேட்க வந்துடுது. நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு டேகே வேறு மாதிரி காட்டுது. கவலை வேண்டாம் நண்பா, தங்களின் முயற்சி என்றாவது ஒரு நாள் நிச்சயம் உங்கள் நிலை மாறும். அதே தான். நமக்கு மேலே போகணுன்னா ரொம்ப ஆசையெல்லாம் கிடையாது. எல்லாம் அப் அண்ட் டவுன்ஸும் பார்த்தாச்சு. நம்மளோட அறிவுக்கு நம்மளோட திறமைக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல, அதனால் அப் அண்ட் டவுன்ஸ்லாம் பார்த்தாச்சு. இருக்கிற நிலைமையிலேருந்து நம்ம கீழே இறங்காமல் இருந்தால் போதும். அதுதான் நம்மளோட தாரக மந்திரம். அதை நோக்கி தான் நான் ஓடிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. என்ன ஒரு நிலையான வருமானம் இல்லை. எதுக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணனா ஏதோ ஒரு நிலையான வருமானம் வரும். மாறுதலுக்காக நானும் வெயிட்டிங். கண்டிப்பாக வாட்ச் ஹவர்லாம் குறைஞ்சிருச்சு நண்பா. நமக்கு 1.2 மில்லியன் போன வீடியோ வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நான் வேறு அதுக்கு ஈக்குவலாக ஒரு சரி சொல்லுங்கள், திருப்பூரில் ஏன் இன்றைக்கி ஸ்ட்ரைக்? யாராவது பெரிய டிக்கெட் வாங்கி விட்டாரா? அப்படி கிடையாது. ஜிஎஸ்டி தொழில் வரி ப்ளஸ் டேக்ஸு அதெல்லாம் எதிர்த்து மாவட்டமாக ஒவ்வொரு நாள் எல்லாமே சிரித்தது நீங்கள் பைபிள் இருந்து கூறிய வசனத்துக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்படியா? சூப்பர். எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியணுங்க கிடையாது. நான் ரெடி தான் வரவாங்கிற மாதிரி. நான் பாருங்கள், நான் ஏகப்பட்ட வசனம் படிச்சிருக்கேன். அது சின்ன பிள்ளைனா ஸ்கூல் டேஸில் ஆஸ்டனா மரக்காப்பி ஒன்று கொடுங்கண்ணா. அதெல்லாம் ஸ்கூல் டேஸ் ஃபன். படித்ததெல்லாம் கிறிஸ்டின் ஸ்கூலு, அதனால் அப்படி தான், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரு நாள் மாறும். தேங்காய் நண்பர் வந்து நமக்கு ஃபுல் சப்போர்ட்டு. ஏன் இந்த மைக்கு கூட அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. இங்கே பார்த்தீங்களா, ஏகப்பட்ட பைசா எனக்கு கொடுத்துருக்காரு. நான் நடாத்தில் நெருக்கதியாக நிற்கிறப்பெல்லாம் அவரோட ஞாபகம் தான் எனக்கு வரும். ஒரே ஒரு மெசேஜ் தான் பண்ணுவேன், அடுத்த நிமிஷமே என் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும். அப்படிப்பட்ட நண்பர், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாதவர். ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த வாட்டி என்னை பார்க்க வரேன்னு சொன்னார். ஆனால் பார்க்காம திரும்பி, அவரோட பெயர் தெரிந்து கொள்ளலாமா? நீங்கள் அவரே கேளுங்க, எனக்கு பேர் தெரியும், ஆனால் நான் அவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் இப்போல்லாம் தனிமையே உணர்றதில்லை. நீங்கள் தான் எனக்கு ஸ்ட்ரென்த்து. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த யூடியூப் ஆரம்பித்த 60 நாட்களும் சரி, எதை பற்றியும் நான் கவலைப்படுறதில்லை. எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன். என்ன 4-5 பேர் உனக்கு இது தேவையா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கமாண்டும் அப்படி தான் வருது. ஆனால் அதை பற்றி நான் எதுவும் கவலைப்படுறதில்லை அதை பற்றி. கண்டிப்பாக என்னை வந்து பொங்கலுக்கு மீட் பண்ணுவார் தேங்காய் நண்பர். ஆனால் அப்போதைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படின்னு தெரியல.
வாங்க வாங்க லைவுக்கு வாங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே